உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தை எழுத படிக்க பேச எப்படி கற்றுக்குது? டக்குன்னு அப்படியே வந்துடுமா? தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். ஒரு எழுத்தை அ ஆ இ ஈ ஏபிசிடி இல்லை 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு எழுத்தை ஒரு 10 முறை இல்லை ஒரு 20 முறை 100 முறை ஏன் 1000 முறை கூட எழுத பழக வேண்டியிருக்கோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி தானே நம்மளும் சின்ன வயசில் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ எடுத்த உடனே அ ஆ இ ஈ இல்லை 1 2 3 4 ஏபிசிடிஇ இதை நம்ம நேராக உட்காந்து போர்டில் இல்லை நோட்டில் நம்ம எழுதிட்டோமா? ஒரு நோட்டு, ஒரு பென்சில், இதை வச்சு அந்த ஆ மேலே எழுதி 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 அப்போ தான் ஆ கற்றுக்குறோம். 1 2 3 4 5 6 எழுதி 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 கற்றுக்குறோம். அந்த அடிப்படையான ஒரு விஷயங்கள் எங்கேருந்து தொடங்குது? ஒரு எழுத்துலேருந்து தான் தொங்குது. அப்போது ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் நாம் எண்கள் நமது கண்கள் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு புள்ளி விவரத்தோடு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ விஜயகாந்த் சார், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா? அவர் பாருங்கள், நிறைய படங்களில் ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லுவார். இத்தனை 234 தொகுதிகளிலும் இங்கே இத்தனை ஓட்டு இருக்கிறது, அங்கே 5413 ஓட்டுகள் இங்கே இருக்கிறது, 4834 ஓட்டுகள் இருக்குது, இந்த பேப்பரில் இது இருக்குன்னு தெளிவாக புள்ளி விவரத்தோட ஒரு விஷயத்த சொல்லுவார். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையுமே இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போது அதே மாதிரி தான் ஒரு புள்ளி விவரங்களோட ஒரு விஷயத்த நம்ம திரட்டணும். அதனோட அடிப்படையில் தான் நம்மளோட விஷயங்களையும் வழிமுறைகளையும் வடிவமைக்கணும். எப்படி மாற்றங்கள் செய்கிறது இப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம். இப்போ சட்டசபையில் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் நாட்டில் பட்டினி சாவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. உடனே ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு அமைச்சர் சும்மா இருப்பாரா? டக்குன்னு இருந்து, நீங்கள் சொல்வது சுத்த பொய், அப்படியா, இதோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு எதிர்க்கட்சி நம்ம தலைவர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் தூக்கி முன்னாடி போடுறாரு. இங்க பாருங்க, நம்மளுடைய மாநிலத்தில் வறுமையில உயிர்ந்திருக்கவங்க எத்தனை பேர்ன்றது படிங்க, எத்தனை பேர் நீங்க சாவரானுங்க பாருங்க, அப்படியே கூடவே எந்த மாசம் எத்தனை பேர் செத்தாங்க எல்லா புள்ளி வருமா இதில் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுறாரு. இப்போ அதை ஆளுங்கட்சி அமைச்சர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஆவேசமாக பேசிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு தலை குனிஞ்சு அப்படியே உட்காந்துறாரு. காரணம் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, சொன்ன குற்றச்சாட்டு வெறும் பேச்சா இல்லை, தெளிவான ஒரு எண்ணிக்கையோட அதோட புள்ளி விவரத்தோட அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை எல்லாரும் முன்னாடியே எடுத்துக்காட்டி நிரூபிச்சிட்டார். அப்போது ஒரு சட்டமன்றம் தொடங்கி நீதிமன்றம் தொடங்கி அலுவலகங்கள் வீடுகள் எங்கே போனாலுமே இந்த புள்ளி விவரம் அப்படின்றதுக்கு அது ஒரு தனி ஒரு மரியாதையே இருக்குது. அப்போது எதையுமே இந்த எண்கள் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் அணுக வேண்டும் அப்படின்றது தான் இந்த 5 ஸ்டார் தரம். இது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுது. சும்மா ஒரு ஆகாயத்தில் ஒரு அதோ தெரிது பார் ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சொல்லிட்டா போதுமா? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். இப்போ தெளிவான ஒரு தகவல்கள் இல்லாமல் சும்மா அங்கே ஒரு கோடு இருக்கு, நீங்கள் அதை பார்த்தீங்களா, இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நல்லா இருக்குதா இல்லை சொதப்புதா அப்படின்றது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் குவார்டர்லி எக்ஸாமில் ஒரு 75% மார்க் வாங்குறான். ஆஃபலி எக்ஸாமில் ஒரு 90% மார்க் வாங்குறான். பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 95% மார்க் வாங்குறான். இப்போ இந்த எண் அப்படின்றத பார்த்தாவே, இந்த பர்சன்டேஜ் விஷயத்தை பார்த்தாவே அவன் ஒரு வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு படித்தானா இல்லை சோர்ந்து போய் எங்கன்னா தூங்கியிருந்தானா அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா? அப்போ அவன் கஷ்டப்பட்டுருக்கான். அதனால தான் இந்த பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. இப்போ இது எல்லாமே அப்படியே ஒரு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக ஒரு புள்ளி விவரத்தோட அதுக்கான உழைப்பு இருக்குது அப்படின்றது நம்ம ஒரு சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லையான்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒரு புள்ளி விவரங்களை நம்ம முன்கூட்டியே நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போது வீட்டில் நம்ம திடீர்னு செலவு அதிகமாகிடுது, மாதம் பட்ஜெட்டில் நிறைய செலவு அதிகமாகுது. நம்ம எப்படி பணத்தை மிச்சப்படுத்துறது அப்படின்றது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் நம்ம எல்லாமே விரும்பும்ல. இந்த மாதிரி அப்படின்னா ஒரு புள்ளி விவரமாக நம்ம இதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ரூபாய் வருது, எங்கேருந்து வருது, அது போதுமா? சான்ஸே இல்லைல்ல.
இந்த விவரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சும்மா பல்லு குத்தலாம். ஆனால் பணத்தை மிச்சப்படுத்த முடியுமா? ஒருவேளை நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், சரி கூடுதலாக ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாமா, ஏதாவது சம்பாதிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போது நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்கும், ஸோ இது எப்படி பயன்படுத்தலாம், எப்படி சேமிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வீட்டில் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த விஷயங்களை எவ்வளோ ரூபாய் செலவு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை திரட்டணும். இப்போ வீட்டில் ஒரு 5 பேர் இருக்குது அப்படின்னா இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தகவலாக திரட்டணும். அப்போது அந்த பணம் மிச்சப்படுத்துறதுக்கான வழிகள் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு எண் வடிவ தீர்வு, அதாவது இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ், புள்ளி விவரங்களை திரட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு விஷயம், கம்பேரிங் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்த சொல்லலாம். இதனால ஒரு ஆப்பிளை இன்னொரு ஆப்பிள் கூட கம்பேர் பண்ணலாம், ஒரு ஆரஞ்சை இன்னொரு ஆரஞ்சு கூட கம்பேர் பண்ணலாம். அதனால ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணுறது, இது ஏதாவது நம்ம டிசைட் பண்ண முடியுதா? ஸோ இது வேறு அது வேறு. அப்போது நம்ம செய்கிற ஒரு விஷயங்களை நம்ம வீட்டு செலவே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ஒவ்வொரு மாதமும் எதுக்கு என்னதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எழுதணும். ஒரு மாதம் செஞ்சுட்டு 1.5 மாதம் சும்மா இருந்தால் என்ன அதுக்கு ஏதாவது பலன் எதாவது கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லை ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எந்த தகவல் திரட்டப்படுகிறது, எப்படி திரட்டப்படுகிறது, இந்த பிரச்சனையை அல்லது வழிமுறையை அலசுவதற்கு இந்த தகவல் போதுமா, இல்லை வேறு ஏதானும் தேவையா? இப்போ தகவல்கள் தொடர்ந்து திரட்டப்படுதா, இல்லை ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை வருதா, இல்லை திரட்டப்பட்ட தகவல்கள் சரியாக தான் ஒப்பிடப்படுகிறதா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் இப்போ அதை பற்றி தான் பேசுகிறோம். இப்போது என்ன இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு கையில் ஒரு பேப்பரு பேனா கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு நம்மளால் உட்கார முடியுமா? வேறு என்ன பண்ணுறது? நம்ம ஒரு சில விஷயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா பேப்பர் எடுக்க வேண்டியதுதான், பேனா எடுக்க வேண்டியதுதான், கால்குலேட்டர் எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு தான் போகணும். இப்போ நம்மளுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அதை பற்றின ஒரு விஷயத்தை அனலைசிஸ் பண்ணுறது, அதாவது தகவல்களை திரட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போது நம்மளோட நிறுவனத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுங்க இருப்பாங்க. சும்மா இந்த வேலைக்கு எவ்வளோ செலவாகுது, இல்லை என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு இது போட்டு எடுத்துகிட்டு வாங்கப்பா, ஒரு குறிப்பாக எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த தகவல்கள் திரட்டுறதுல அவங்களுக்கு என்ன போச்சு சொல்கிறாரு, இது ஒரு எஸ்டிமேட், இதை போடுங்க அதை போடுங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதம் நம்ம ஒரு 2 கோடி ரூபா இல்லை ஒரு 5 கோடி ரூபா நம்ம டேர்ன் ஓவர் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் செய்யலாம், ஒரு நோட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களாம் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன், ஏன் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் கேள்வி கேட்குறேன். ஐயோ மீட்டிங்கில் போய் இவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சும்மா ஏதோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. ஸோ மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்கறது. ஸோ அதுவுமே அது நல்லாவும் வராது. ஆனால் நம்மளோட ஸ்டாஃபுங்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லி தரணும். நம்ம இந்த மாதிரி செஞ்சால், இந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தோடு நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் உங்களுக்கு இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் எடுக்கிற ஒரு ஆர்டர்லேயோ இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயத்துலையோ இல்லை நீங்கள் பண்ணுற ப்ரொடக்ஷன்லேயோ நீங்கள் இத்தனை ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ லாபம் உங்களுக்கு வருதுன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்கள். அப்போ ரொம்ப தெளிவாக உட்காந்து வேலை செஞ்சு அந்த புள்ளி விவரத்தோடு உட்காருவாங்க. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவாங்க இது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாரோட வாழ்க்கையிலையும். அது ஒரு குடும்பத்திலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய கம்பெனிலையாக இருக்கட்டும், இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கிறது எல்லாரும் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பேசி ஒரு முடிவு எடுக்கிறது, அதன் மூலமாக சில புள்ளி விவரங்களை திரட்டுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு கடையில் ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, யாராவது ஒரு ஆள் இருக்குன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும், கொஞ்சம் யாராவது ரெடி பண்ணி விடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒரு முதலாளியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்,
அவர்கிட்ட சொல்கிறோம், சரி ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு எத்தனை பேர் வர்றாங்க, சும்மா ஒவ்வொருத்தர்கிட்ட நீ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற, அதை கொஞ்சம் தனித்தனியாக நோட் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ நம்ம கடைக்கு வர்றவங்க கவனிக்க ஆள் இல்லாமல் வெளியே போகிறாங்களா, அதை குறித்து வச்சுக்கோ. இப்போ அடுத்த மாதம் இந்த புள்ளி விவரமாக நோட் பண்ணி வச்சோம்ல, இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம என்னன்றது நம்ம யோசித்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறத விட அதுக்கான தகவல் அவர் திரட்டிருந்தாருன்னா வேலை நடக்கும் அப்படின்றது அந்த ஊழியருக்கும் புரிஞ்சிடும். அதாவது எப்படி சும்மா சொல்கிறாரா, எப்படி வராரு, இவர் ஒரு கஸ்டமர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, இல்லை அவரு கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்களை சொல்கிறாரு, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, இல்லை திரும்பி போயிடுறாங்களா, இல்லை இவர் ஒழுங்கான பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி போயிடுறாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு ஒரு ஆள் வேணுமா வேணாமான்றதை நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ இந்த தகவல்கள்லாம் நம்ம அலசி ஆராய்ச்சி நம்மளோட வழிமுறைகள் போதுமான வெற்றி கொடுக்குதா இல்லையா அப்படின்றத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். சும்மா ஒரு பொதுவாக ஐயோ இன்றைக்கி சரி, இன்றைக்கி ஒரு கூட்டம் நிறைய வந்துடும், இன்றைக்கி சாட்டர்டே சண்டே, அப்புறம் வீக் டேஸில் இதே கூட்டம் வருமா வராதா அப்படின்னு நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஸ்டாஃபுங்களே நம்மளை கொஞ்சம் அப்படி அதிரடி காட்டுவாங்க. அடடா என்ன இவ்வளோ பேர் கூட்டம் வந்துட்டாங்களா, இன்றைக்கி என்ன செஞ்சுட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு கையேந்தி பவன் கடை இருக்குது, ரோட்டில் ஒரு கடை இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாட்டர்டே சண்டே இந்த மாதிரியான ஒரு டைமில் ஒரு கூட்டம் ஒரு மாதிரி இருக்கும், வீக் டேஸில் ஒரு மாதிரி கூட்டம் இருக்கும். இது ஒரு பெரிய ஹோட்டலுக்கும் சின்ன ஹோட்டலுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். வீக் டேஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான கையேந்தி பவன் கடை, ரோட்டு கடைங்கள்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். சாட்டர்டே சண்டேனா சும்மா மந்தமாக அடிக்கும். ஆனால் இதுவே ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போங்க, அங்கே சாட்டர்டே சண்டே தான் பயங்கர பிஸியாக இருக்கும், வீக் டேஸில் சைலண்டாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம், என்ன விஷயம்? ஸோ இதுக்காக திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பயங்கரமாக பிஸ்னஸ் நடக்குது, அதனால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக மாவு போட்டு அடி கலக்கி இட்லியை போடணும், ஆம்லெட்டை போடணும், ஆஃப் ஆயிலை போடணும், அது போடணும், இதை போடணும்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அந்த கையேந்தி பவன் வேலை காட்டினார்னா அங்கே பிடிக்கும். இதே மாதிரி பெரிய ஹோட்டலில் போய் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே பயங்கர கூட்டமாக இருக்குது, அதனால் மண்டே டியூஸ்டே இந்த வாரம் ஃபுல்லாக மட்டன் சிக்கன் அது இதுன்னு போட்டு நல்லா வச்சு பயங்கரமாக ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை எவனும் வரமாட்டான். ஸோ இது என்ன அப்படின்னா, அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில் சில ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுனால அது அப்படியே நம்ம கண்மூடித்தனமாக இன்றைக்கி இது நடந்துடும், இன்றைக்கி இது வந்துடும், இது செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நம்ம பாக்கெட்டில் ஒரு 10,000 ரூபா காசு இருக்குது, அந்த 10,000 ரூபா காசு வச்சுக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாட்டி ஜாலி பண்ணி விட்டுலாம், அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படியே நம்ம யோசிக்கும் போது அந்த அடுத்த வாரமும் இந்த 10,000 ரூபா வருமா வராதான்னு நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டு வைக்கணும், ஒரு புள்ளி ஒருத்தோட நிற்கணும். அப்படின்லாம் நட்டுக்க வேண்டியதாண்டியோ.